ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேத்ஸ் யூனிட் 5ல இம்ப்ராப்பர் இன்டிகிரல். ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ராப்பர் இன்டிகிரல் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் இன்டிகிரல் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் இன்டிகிரல் தெரிஞ்சால் அதோட பிஎஸ்சி என்ன இம்ப்ராப்பர் இன்டிகிரல். ப்ராப்பர் இன்டிகிரலில் வந்து ஃபஸ்ட்டு இன்டிகிரல் எப்படி இருக்கும் பார்க்கும்போது இந்த சிம்பிள் இருக்கும். ஏ டென்ஸ் டு பி. ஏ வந்து லோயர் லிமிட், இது வந்து பி வந்து அப்பர் லிமிட். எஃப் ஆஃப் எஸ் வந்து இன்டிகிரல்னு சொல்லுவாங்க, இதுக்குலாம் இன்டிகிரல்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராப்பர் இதில் வந்து ஏயும் பியும் ஃபைனட்டாக இருக்கும். எஃப் ஆஃப் எஸ் இருக்கல, எஃப் இஸ் பவுண்டட் ஆன் ஏ கமா பி, அதாவது ஏ கமா பியில் வந்து இருக்கும். எஃப் ஆஃப் எஸ் வந்து இன்ஃபினைட் ஆகாது, எஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பியில் இருக்கும். இதுதான் என்னதுன்னா இம்ப்ராப்பர் இன்டிகிரல்னு சொல்லுவாங்க. இதே ப்ராப்பர் இன்டிகிரல் சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் இன்டிகிரல்னா ஏ கமா பி அண்ட் ஏ அண்ட் பியும் இன்ஃபினைட்டாக இருக்கும். எஃப் இஸ் அன்பவுண்டட் எண், இது ரெண்டு கேஸ் இருக்குது. எஃப் இஸ் அன்பவுண்டட் எண் ஏ கமா பியாக இருக்கும். இதுதான் என்னென்னா இம்ப்ராப்பர் இன்டிகிரல்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படின்னா இம்ப்ராப்பர் இன்டிகிரலில் ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்றுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ டென்ஸ் டு அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினைட்டாக இருந்து, அதாவது பாசிட்டிவ் மேலே இருக்க வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் லிமிட்டாக இருந்துச்சுன்னா இன்ஃபினைட்டாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ். இது வந்து இம்ப்ராப்பர் இன்டிகிரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினைட்டி வந்து ஏ இருக்குது, எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ். அதுக்கு மைனஸ் இன்ஃபினைட் ரெண்டுமே என்னது இன்ஃபினைட்டாக இருக்குது. அதாவது ஏ அண்ட் பி வந்து இன்ஃபினைட்டாக இருக்குது, ரெண்டுமே இன்ஃபினைட்டாக இருக்குது. எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ் இதெல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைனட், ஃபங்க்ஷன் வந்து டிஃபைனாக இருக்குது, ஆனால் லிமிட் வந்து நான் டிஃபைனாக இருக்குது. அடுத்து இப்போ கேஸ் டூ வந்து எஃப் பிகம் இன்ஃபினைட், அதாவது ஒரு லிமிட் வந்து ஃபைனட்டாக இருக்கும், ஆனால் என்னது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்காது, ஃபைனைட் விதாக கிடைக்காது, இன்ஃபினைட்டாக இருக்கும். சப்போஸ் லிமிட் இஸ் ஃபைனைட்டாக இருக்கும் பட் ஃபங்க்ஷன் நாட் டிட்டர்மினாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 0 to 10 to 1 இருக்குது, அது 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து இன்ஃபினைட் கிடைக்குது. இந்த பாயிண்ட் 1ல் வந்து இது வந்து டிஸ்கண்டினியூஸ் இருக்கும். கரு வந்து இந்த இதுலேருந்து எழுதி போகுது, ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் 1,1ல் வந்து வரும்போது அது வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் பிகம் இன்ஃபினைட்டாக இருக்குது. இப்போ அடுத்து என்னென்னா கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பார்க்க போகிறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் ஏ டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எஸ் டி இன்டு டிஎஸ் ஈக்குவல் டு ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. லிமிட் வந்து எஸ்டிட்டாக இருக்கும், அது பின்னாடி பார்ப்போம். இன்டிகிரல் ஆஃப் ஏ டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எஸ் இன்டு டிஎஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கும். இன்டிகிரல் ஆஃப் ஏ, இது வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்ல, இதை நம்ம லிமிட்டை வச்சு எழுதணும், அப்போ தான் வந்து நம்ம இந்த இதில் எழுத முடியும். ஸோ integral of a tends to infinite f of ds limit t tends to infinite போட்டுட்டு இங்கே t எழுதணும், இங்கே t எழுதணும். a tends to d f into ds. இது வந்து ஃபைனட்டாக இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ஸ், இன்ஃபினைட்டாக இருந்துச்சு டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. இது அதே மாதிரி இங்கே t வரும். லிமிட் மைனஸ் இன்ஃபினைட்டி டென்ஸ் டு பி எஃப் டிஎஸ், லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினைட் வரும். டி இன்ஃபினைட், இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினைட். எஃப் ஆஃப் இன்டு டிஎஸ் வரும்போது ஃபைனைட் வந்தால் கன்வர்ஜன், இன்வெர்ஜ் வந்தால் இது இன்ஃபினைட் வந்தால் டைவர்ஜன் சொல்லுவாங்க. மைனஸ் இன்ஃபினைட் டு இன்ஃபினைட் சொல்லுவாங்க. அப்போ இங்கே எப்படி வரும்னா மைனஸ் இன்ஃபினைட் டு சி இன்டு எஃப் ஆஃப் டிஎஸ், சி டென்ஸ் டு இன்ஃபினைட் எஃப் இன் டிஎஸ், டி1 டென்ஸ் டு இன்ஃபினைட் வந்துச்சு. அப்போ இது இப்படி எழுதும் போது நமக்கு வந்து ஃபைனைட் கிடச்சிச்சுன்னா மொத்தமாக ஃபைனைட் கிடச்சிச்சுன்னா அது கன்வர்ஜன், இன்ஃபினைட் கிடச்சா டைவர்ஜன். இது வந்து மேலாப்பில் பார்த்துருக்கோம், இனிமேல் உள்ளே போய் ஒவ்வொரு சமமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை வேறு மாதிரி எழுதக்கூடாது. எப்படி எழுதக்கூடாதுன்னா, இப்போ இந்த இது இருக்குல்ல சி மைனஸ் இன்ஃபினைட் டென்ஸ் டு சின்னு, இதை இப்படி எழுதக்கூடாது. அது நீங்கள் கேட்கலாம்ல, இந்த இப்படி லிமிட் ஆஃப் t1 t2 tends to infinite, அதாவது இதை வந்து t1ம் இது t2ம் எழுதி இன்ஃபினைட்டு போடக்கூடாது. எஃப் இன்டு டிஎஸ் இப்படி எழுதக்கூடாது. இன்னொரு விதமாக லிமிட் t tends to infinite மைனஸ் t f ds இப்படியும் எழுதக்கூடாது. இப்படி தான் எழுதணும். இது ரெண்டுமே தவறு, இப்படி தான் எழுதணும். தேங்க்யூ.